வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பச்சை பயிறு உருண்டை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தாச்சு. 10 பாதாம் சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் வாசனைக்கு. இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துடலாம். இந்த பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். அப்போ தான் நல்லா நைஸாக அரைபடும். இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துடலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். தோலெல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நம்ம 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கிட்டோம்ல, அதே கப்பில் 1 கப் அளவு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. அதை ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த பாசிப்பயிரும் பாதாம் பருப்பும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிடலாம். வலுவல்னு அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக இருக்குது. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசி மண் எது இருந்தாலும் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை பயிறு மாவை வந்து சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பச்சை பயிறு மாவு சேர்த்தாச்சு. வறுத்த தேங்காயும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெள்ளை தண்ணியோட பாசிப்பருப்பு மாவும் தேங்காயும் நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதோட நம்ம வேர்க்கடலை பவுடரையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடாய் வந்து நான் அடுப்புலேயே தான் இருக்குது. சூடோடையே நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்க, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். மாவு ஸ்டவ்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அந்த மாவு வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்டவ்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னேன். இப்போ நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் ஒவ்வொரு உருண்டையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து தேங்காயை நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். ஹெல்த்தியான பச்சை பயிறு உருண்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.